வணக்கம் நண்பர்களே. பொதுவாக ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு வாரத்திலையும் நாள்லையும் நிறைய பலன்கள் மாறிக்கிட்டே இருக்கும். இதில் முக்கியமாக சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் பொருட்கள் வைக்கிறாங்க அப்படின்னா நிறைய மாற்றங்களை ஒரு சில ராசிக்காரர்கள் சந்திப்பாங்க. அந்த வகையில் ரிஷப ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலனாக ஆண்டவன் உத்தரவு பெட்டியின் மூலமாக நமக்கு வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். சிவன்மலை கோவில் அப்படிங்கிறது நீங்கள் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க, நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. சிவன்மலை அப்படின்னு பெயர் வந்ததாலேயே நிறைய பேர் இது சிவபெருமான் குடிக்கொண்டிருக்கக்கூடிய கோவில் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் சுப்பிரமணியர் குடிக்கொண்டிருக்கக்கூடிய கோவில் தாங்க இந்த பழமை வாய்ந்த சித்தர்கள் இன்றைக்கும் உலா வரக்கூடிய இந்த சிவன்மலை அப்படின்னு சொல்லலாம். சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பானது. இந்த உத்தரவு பெட்டியை பற்றியும் பெட்டிக்குள்ளே இப்போ என்ன பொருள் இருக்குது அப்படிங்கிறத பற்றியும் மேலும் இதனால் ரிஷபராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் அமைய போகிறது அப்படிங்கிறத பற்றியும் நான் வீடியோவில் தொடர்ந்து பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய நீங்கள் 12 ராசியில் என்ன ராசிக்காரங்க அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நீங்கள் இன்னும் நம்மளுடைய உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ பார்க்கக்கூடிய உங்களுக்கு ஏதாவது ஜோதிடத்தில் சந்தேகங்கள் இருக்கா? முக்கியமாக நம்மளுக்கு ஜாதகத்தில் பிரச்சனைகள் இருக்குது, அதனால தான் நிறைய கஷ்டங்களும் தடைகளும் வருது, சுபகாரியங்கள் நடக்க மாட்டேங்கிறது அப்படிங்கன்னு நீங்கள் ரொம்ப வருத்தப்படுறீங்களா? இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் ஒரு தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும். சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பெட்டிக்குள்ள 100க்கும் மேற்பட்ட பொருட்கள் இது வரைக்கும் வச்சிருக்காங்க. இந்த பொருள் ஏன் வைக்கிறாங்க அப்படிங்கிறத நான் தெரியாதவங்களுக்கு சொல்லிடுறேன். இந்த பெட்டிக்குள்ள பொருள் வைக்கிறது மனிதர்களால் நடத்தப்படக்கூடிய விஷயமாக இருந்தாலும் இது கடவுளினுடைய உத்தரவு, அந்த சிவன்மலை சுப்பிரமணியருடைய உத்தரவு அப்படிங்கிறது சொல்லலாம். அதாவது சுப்பிரமணியர் ஒரு பக்தருடைய கனவில் இன்ன பொருளை இந்த நேரத்தில் இந்த நாளில் வைக்குமாறு உத்தரவிடுவாரு. அதாவது எந்த பக்தருடைய கனவில் சொல்லுவாரு, என்ன பொருள் சொல்லுவாரு, எந்த நாளைக்கு அப்படிங்கிறது நம்மளால யாராலையும் கணிக்க முடியாது. அந்த வகையில் அந்த பொருள் இருக்கும். அப்படி அந்த பொருள் கணித்து சொன்னதுக்கு பிறகு அந்த ஆண்டவனிடமே உத்தரவு போட்டு கேட்பாங்க, நாம் இந்த பொருளை வைக்கலாமா அப்படின்னு கேட்பாங்க. அப்படி கேட்கக்கூடிய அந்த பொருளானது ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் வச்சு பூஜை செய்துட்டு வருவாங்க. அது எவ்வளவு நாள் இருக்கோ அவ்வளவு நாள். அதற்கு பிறகு மீண்டும் ஒரு பக்தருடைய கனவில் முருகப்பெருமான் சொல்லும்போது தான் அந்த பொருள் மாற்றப்படும். இந்த ஆண்டு 2 முறை அப்படி பொருள் மாற்றம் நடந்திருக்கு. ஒரு சில நேரங்களில் ஒரு பொருள் வைப்பாங்க, 2 பொருள் வைப்பாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது இந்த நேரத்தில் கடந்த மாதத்தில் 5 பொருள் வைத்திருந்தாங்க. இப்போது 40 நாள் இடைவெளியில் பொருள் மாற்றம் நடந்தது. அப்போ 4 பொருள் வைத்திருந்தாங்க. அதாவது ஒரு மண் களையத்தில் தண்ணீரும் ஒரு மண்ணும் அதே போல் பிரம்பு மற்றும் ஏற்கலப்பை இவையெல்லாம் வச்சுருந்தாங்க. இதனால் பிரம்பு வைத்திருக்கிறதால தவறு செய்கிறவங்களை தட்டி கேட்க முருகன் வரப்போகிறார் அப்படிங்கிறதையும், அதாவது முருகன் ஒரு எச்சரிக்கை கொடுக்கிறார் அப்படிங்கிறதாகவும் சொல்லப்பட்டிருந்தது. மற்றபடி நன்மையான பலன்களே சொல்லப்பட்டிருந்தது. எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லை. அந்த வகையில் மேலும் இப்படி சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய பொருளால் ரிஷபராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் அமைய போகிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ரிஷபராசிக்காரங்க கண்டிப்பாக பணவரவு திருப்தி தர்றதாக உணரக்கூடிய தருணம் இனி வரக்கூடிய தருணம். செலவுகளும் உங்களுக்கு அவசியமான செலவுகளாகவே இருக்கும். கணவன் மனைவிக்கு இடையில ஏற்பட்டிருந்த பிரச்சனைகள் கூட உங்களுக்கு மறைந்து மகிழ்ச்சி உண்டாகும். கடன்கள் விஷயத்தில் சற்று நீங்கள் கவனமாக இருக்கிறது நல்லது. கடன் கிடைக்குதே அப்படின்னு போய் நீங்கள் வாங்கக்கூடாது. எடுத்தான் கவிழ்த்தனி எதையும் செய்யக்கூடாது. கடன் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். இளைய சகோதரர்களால் கண்டிப்பாக இந்த நேரத்தில் உங்களுக்கு உதவி கிடைக்கும். சிலருக்கு உறவினர்கள் வகையில் எதிர்பாராத அலைச்சல் இவையெல்லாம் ஏற்பட்டாலும் கூட அதனால் ஆதாயம் கிடைப்பது உங்களுக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கும். அலுவலகத்தில் பணி சுமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நேரம் அதிகமாக இருக்கலாம். ஆனால் பணி சுமை அதிகமாக இருக்கு அப்படின்னு நீங்கள் சோர்ந்து போயிட மாட்டீங்க. அந்த பணி சுமையெல்லாம் தாங்கி நல்லபடியாக அதை முடித்து வெளியில் கொண்டு வருவீங்க. நீண்ட நாளாக நீங்கள் எதிர்பார்த்து வந்த பண உதவி கூட இந்த நேரத்தில் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். மனதில் உற்சாகம் அதிகரிக்கும். வியாபாரத்தில் விற்பனையை அதிகரிக்கக்கூடிய சற்று கூடுதலாக உழைக்க வேண்டியது இந்த நேரத்தில் உங்களுக்கு நல்லது.
குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு சிரமம் எதுவும் ஏற்படுறதுக்கு இல்லை. செலவுகளை சமாளிக்க தேவையான பணம் கிடைக்கிறதுல கூட எதுவும் உங்களுக்கு தடை இந்த நேரத்தில் இருக்காது. கண்டிப்பாக தடை இல்லாமல் நீங்கள் போகிறதுக்கான ஒரு சூழ்நிலை வரக்கூடிய காலகட்டத்தில் இருக்குது. தடையாக இருக்கு அப்படின்னா சற்றே யோசித்து செய்கிறது நல்லது. யாரையுமே நம்பி உடனுக்குடன் நீங்கள் பணமோ நகையோ காசோ எதுவும் கொடுக்க வேண்டாம். உங்கள் வீட்டை நம்பி விட்டுட்டு போகிறது, குழந்தைகளை நம்பி விட்டுட்டு போகிறது, இதெல்லாம் செய்யக்கூடாது. உங்களுடைய எச்சரிக்கை உங்கள் கையில் இருக்கணும். உத்தியோகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் நீங்கள் சாதாரணமாக உழைப்பு நல்ல ஒரு லாபம் இது வரைக்கும் அப்படி இருந்தீங்க அப்படின்னா இனி வரக்கூடிய காலகட்டத்தில் உங்களுக்கு கடுமையான உழைப்பு தேவைப்படுது, நல்ல ஒரு லாபம் தேவைப்படுது. அதே போல் குடும்பத்தில் அடுத்தவர்களால் திடீரென பிரச்சனைகள் தலை தூக்கலாம். பிரச்சனை சின்ன சின்ன பிரச்சனையாக தான் இருக்கும், ரொம்ப பயந்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதே போல் உங்களுடைய கருத்துக்கு மாற்று கருத்து உண்டாகலாம். கணவன் மனைவிக்கு இடையில் மனம் திறந்து பேசுறது நல்லது. பெண்களுக்கு மனதில் இருந்த சோர்வு கூட நீங்கி நல்ல ஒரு உற்சாகம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்க போகுது. முக்கியமாக நீங்கள் வரக்கூடிய காலகட்டத்தில் கடித போக்குவரத்து உங்களுக்கு சாதகமான பலனை கொடுக்கும். கலைத்துறையினருக்கு புதிய நபர்களுடைய அறிமுகம் கண்டிப்பாக இருக்கும். அவர்களிடம் கவனமாக பழகிறது ரொம்ப நல்லது. கணவன் மனைவிக்கு இடையில் உங்களுக்கு பிரச்சனை சந்தோஷம் இவை எல்லாமே கலந்து தான் இருக்கும். நம்ம எப்போவுமே ஒரே மாதிரியே எதிர்பார்த்துட்டு இருக்க முடியாது. பிள்ளைங்களுக்கு தேவையான ஆடை அணிகலன் இவையெல்லாம் நீங்கள் வாங்கி கொடுக்கறதுக்கான காலகட்டமாக இருக்கும். இதெல்லாம் நமக்கு இல்லையே அப்படின்னு நீங்கள் வருத்தப்பட்டுட்டு இருந்த காலகட்டம் போய் இனிமே நல்ல ஒரு மாற்றத்தை சந்திக்கக்கூடிய காலகட்டமாக வரக்கூடிய காலகட்டம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் நீங்கள் மாணவர்களாக இருக்கிறீங்க அப்படின்னா இந்த நேரத்தில் கல்வியில் நல்ல ஒரு படிப்பை நீங்கள் சந்திக்க முடியும். மாணவர்களுக்கு பாடங்களை படிப்பது பற்றிய கவலை நீங்களாம். மனதில் உற்சாகம் பிறக்கும். தொழில் வியாபாரம் இவை எல்லாமே சீராக இருக்கும். தொழில் தொடர்பாக எடுக்கக்கூடிய முயற்சிகள் கூட கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கொடுக்கும். வியாபாரத்துக்கு தேவையான பண உதவி கிடைக்கிறதுக்கான நேரமாக இருக்கலாம். போட்டிகள் கண்டிப்பாக குறையும். இது வரைக்கும் நீங்கள் போட்டியில் நிறைய பார்த்துருக்கீங்க, சந்திச்சிருக்கீங்கன்னா இனி வரக்கூடிய காலகட்டத்தில் போட்டிகள் கண்டிப்பாக குறையும். இனி இதுக்கு மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்றணும் அப்படிங்கிற எண்ணம் அதிகமாக இருக்கும். நாம் இந்த வாக்கை இந்த எண்ணத்தை அவங்கக்கிட்ட கொடுத்துட்டோம், இனிமேல் அதிலிருந்து நம்ம கொடுத்த வாக்கை காப்பாற்றணும் அப்படிங்கிறதால அதுக்காகவே நீங்கள் போராடக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கலாம். உங்களுடைய செயல்திறமை கண்டிப்பாக சிறப்பாக வெளிப்படும். தொழில் வியாபாரம் இந்த மாதிரியான விஷயங்களில் நல்ல ஒரு முன்னேற்ற பாதை உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லலாம். திடீர் செலவு ஏற்படலாம். உங்களுக்கு திறமை கண்டிப்பாக வெளிப்படும். பாராட்டு கண்டிப்பாக கிடைக்கும். புதிய நபர்களுடைய அறிமுகம் நல்ல ஒரு மாற்றங்களை உங்களுக்கு கொடுக்கும். பொறுப்புகள் கொடுக்கறதுல கூடுதலான கவனம் உங்களுக்கு தேவை. உறவினர்களிடம் பழகும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுதான் யாரையுமே எடுத்துடனையும் யாரையும் முக்கியம்னு நினச்சி நீங்கள் அவர்களை சந்தித்து நீங்கள் அவர்களை நம்பக்கூடாது. பெண்களுக்கு உங்களுடைய முயற்சிகளில் சாதகமான பலன் கண்டிப்பாக கிடைக்கும். மனதில் தன்னம்பிக்கை உண்டாகும். எதிர்பார்த்த பண வரவு கண்டிப்பாக கிடைக்கும். இது மட்டும் இல்லாமல் பணவரத்து அதிகமாகி நீங்கள் பொருளாதாரம் ஓங்கக்கூடிய நிலையில் சிறிய விஷயங்கள்ல மன நிறைவு ஏற்படும். குடும்பத்தில் மகிழ்ச்சி காணப்படும். முக்கியமாக உங்களுக்கு தொழில் வியாபாரத்தில் சிறு தடங்கல்கள் சந்திக்க நேரிடலாம். எதிர்பார்த்த பணம் கண்டிப்பாக வர்றதுக்கான ஒரு காலகட்டம் இப்போ தாமதம் அடையலாம். அதனால் நீங்கள் வருத்தப்படாதீங்க. முக்கியமாக எதிர்பார்த்தபடி காரியங்கள் நடந்து முடியும். மனக்குழப்பம் நீங்கும். வராமல் நின்ற பணம் கூட வந்து சேரும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான நிலை கண்டிப்பாக காணப்படும். புண்ணிய காரியங்களில் நிச்சயமாக ஈடுபடுவீங்க. சிலருக்கு புதிய வேலை வாய்ப்புக்கான முயற்சிகள் கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிறதுல நீங்கள் நம்பிக்கை கொள்ளுங்க. நீங்கள் நம்பிக்கையோடு இப்போ செயல்படும் போது நிச்சயமாக அது உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். என்ன நண்பர்களே, இன்னைக்கு வீடியோவில் அந்த ராசிக்காரர்களுக்கெல்லாம் எப்படிப்பட்ட பலன் கிடைக்க போகிறது அப்படின்னு நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள ஒவ்வொரு வீடியோவும் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். நன்றி வியூவர்ஸ்.